இன்றைக்கி மெனு வந்து தக்காளி குழம்பு, சுண்டக்காய் பொடுத்துவல், அதாவது சுண்டக்காய் பொரியல். இப்போ பருப்பரிச்ச கிளம்புது. சுண்டக்காயில் பருப்பரிச்ச கிளம்புது. சுண்டக்காய் பருப்புஸ்லையா? ஆமாம், பருப்புஸ்லி. ஓ சூப்பர். தக்காளி குழம்பு, தூதுவளை ரசம், கத்திரிக்காய் கூட்டு, கடலை பாயசம். திருக்கிழம்பு. ஆமாம், சூப்பர். தூதுவளை வாங்கிட்டு இல்லையா? இப்போ கும்பகோணத்தில் வாங்கின தூதுவளை அங்கே தான் கிடைக்கும். அதை வச்சு ரசம் பண்ணலாங்க. அது பருப்பு தொகை நல்லா இருக்கும். இன்றைக்கி ரசம் பண்ணுறேன், நாளைக்கு பருப்பு தொழில் பண்ணுறேன். ஓகே. ஆல்ரெடி போன வாட்டி கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்து பண்ணி காமிச்சிருக்கேன். இது எப்படின்னா கொஞ்சம் சும்மா கொஞ்சோண்டு கடலமாவு எடுத்துட்டு நெய்யில் நல்லா வறுத்துக்கணும். ஓகே. இது கொஞ்சோண்டு போட்ட விட கணுசம் நிறைய காணும். அது அதை போட்டிருக்கேன். இங்கே பருப்பு வெந்துன்ருக்கு. பருப்போடு ஒரு தக்காளியும் இந்த கத்திரிக்காய் நறுக்கி வச்சதையும் போட்டுரு. வெந்துருக்கட்டும் அந்த பாட்டு போட்டு. கத்திரிக்காய் போட்டு. ஆமாம், வறுத்துன்ட்டேன். கொஞ்சம் வறுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் நிறைய பாலை விட்டுருவேன். இது கடலமாவு எவ்வளோ போட்டுட்டேன்? ஒரு 3 ஸ்பூன் போட்டுட்டேன். 3 ஸ்பூனுக்கு எவ்வளோ பால்? பால் வந்து நல்லா ஒரு 2 கிளாஸ் விடலாம். அப்புறம் வந்து கொஞ்சோண்டு இந்த ப்ரௌன் சுகர் இருந்தது, இந்த நாட்டு சக்கரை இல்லை, சர்க்கரையிலே இந்த ப்ரௌன் சுகர், ஆர்கானிக் ப்ரௌன் சுகர் இருக்கு இல்லையா? இது விக்னேஷ் வாங்கினதான். அது வந்து ஒரு கப் போடுறேன். ஒரு கப்புனா அதாவது ஒரு ஸ்பூனுக்கு ஒரு 2 ஸ்பூன் கணக்கு. இது வந்து திடீர் பாயசம். அப்படியா? ஆமாம், டக்குன்னு பண்ணிடலாம். நான் லாஸ்ட் டைமே சொன்னேன் பார்த்தீங்களா, மைசூர் பாக்கெலாம் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சாப்பிட முடியாது. மிச்சம் இருந்ததுன்னா அதை பொடி பண்ணிவிட்டு சூடாக பால் விட்டு கொடுத்துருவாள்ல, அந்த மாதிரி இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இந்த திருக்கணம் அது வச்சு அப்படியே நைவேத்தியம் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம். திடீர் திருக்கணம். ஆமாம், இந்த கரையட்டும். கரைஞ்சிட்டு வந்தால் போகிறோம். கும்பகோணம் போனதுலாம் அந்த இதில் புளி பண்ணி சேவிச்சிட்டு சாரங்க பண்ணி சேவிச்சிட்டு வந்ததில்ல. ஆமாம், ரொம்ப திருப்தியாக இருந்தது. நாளும் கும்பகோணத்தில் இருந்தோம். கும்பகோணத்தில் போய் ஒப்புளி பண்ணி பார்த்தோம், சாரங்க பாணி பார்த்தோம், சக்கரை பாணி பார்த்தோம். சாரங்க பாணிங்கிறது தான் வந்து இந்த கோமலவல்லி தாயார் வந்து தங்க தாமரையில் அழகாக இருந்து பார்க்குறதுக்கு கட்டுக்கொள்ளலாம் காட்சியாக இருந்தது. அது வந்து பஞ்சரங்க ஸ்தலத்தில் ஒன்று. ஆமாம், ரொம்ப விசேஷமான அங்கே கும்பகோணத்துலேயே அது பெரிய கோபுரம்னா சாரங்க பாணி கோபுரம் தான், கோவில் கோபுரம். அப்படியா? நல்லா இருந்தது. கூட்டம் இப்போ எல்லோரும் பயந்து கொரோனா வராதனால ஒன்றும் பெருமாள் நல்லா நிதானம் நின்று சேவிக்க முடிஞ்சது. எல்லா கோயிலுமே இருந்தோம்ல. ஆமாம், பட்டாசனிக்கமாக இருந்தோம். எல்லாம் நிதானமாக நின்று சேவிக்கிற அளவுக்கு இருந்தது. திருப்தியாக இருந்தது மனசுக்கு. நல்லா பொங்கின்னு வருது பார்த்தீங்களா? ஆயிடுச்சு, இறக்கிட்டேன். மைசூர் பாக்கு வாசனை வருது பாருங்க. அது ஆக்சுவலாக சொல்லக்கூடாது பெருமாளுது. சொல்ல நல்லா இருக்கும் பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணுறதுக்கு. இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த கொஞ்சம் எண்ணெயை போட்டு தாளிச்சு போட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த சாரங்கபாணி போனோம் இல்லையா, அதை பற்றி சொல்லுங்களேன். சாரங்கபாணிங்கிறது நம்ம போன வீடியோவில் எதுலையோ பார்த்தோம்ல. இப்போ பஞ்சரங்க ஸ்தலத்தில் வந்து ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் இருக்கிற ஆதிரங்கம் மாதிரி ஸ்ரீரங்கம், நம்ம ஸ்ரீரங்கம், அதுக்கப்புறமா வந்து இந்த சாரங்கபாணி. இது 5 ரங்கநாத பெருமாள் கோவிலில் இது ஒரு ஸ்தலம். அதே மாதிரி 108 திவ்ய தேசத்துல இது ஒன்று. ஆமாம், சொன்னீங்க அது. ஆமாம், இது வந்து கிட்டத்தட்ட இது பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, பெருமாள் கோவில்லையே ஃபஸ்ட்டு வந்து ஸ்ரீரங்கம், அப்புறம் வந்து திருப்பதி, 3வதுன்னு பார்த்தா சாரங்கபாணி. இது அதே மாதிரி மகாமாதத்தில் வந்து மகாமகம் நடக்கும்ல 12 வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பகோணத்தில். அந்த மகாமகத்தில் வந்து 5 கோவில் வந்து அந்த மகாமகத்தில் கலந்துப்பா. அந்த கோவிலில் சாரங்கபாணி ஒன்று, சக்கரபாணி ஒன்று, ராமசாமி டெம்பிள் ஒன்று இருக்குது. அது மொத்தமாக ஒரு 5 கோவில். அதில் வந்து சாரங்கபாணியும் கலந்துப்பா மகாமகத்தில். கலந்து போகிறது. ஆமாம். அதுமாதிரி இந்த பாதாள ஸ்ரீனிவாசன் இருந்ததுல்ல. பாதாள ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிறது வந்து இந்த கோமலவல்லி தாயார், அதாவது நம்ம அந்த திருப்பதி பெருமாள் கதை சொன்னார்ல, அதில் வந்து பிருகுமுனிவர் வந்து அவருடைய கால் வந்து பெருமாளுடைய நெஞ்சில் பட்டுரும். அதனால தாயார் வந்து கோச்சின்னு வந்துடுவார். கோச்சின்னு வந்ததுக்கப்புறம் கன்வின்ஸ் பண்ணி பத்மாவதி தாயாரை கல்யாணம் பண்ணி பாருங்க. இப்போ பத்மாவதி தாயார் கல்யாணம் பண்ணதுக்கப்புறமும் இந்த தாயாருக்கு வந்து கோபம் மறக்காது, ஞாபகம் வச்சுட்டே இருப்பா. அது அப்போ வந்து மறக்காது, கோவம் வந்துட்டே இருக்கும், தாயாருக்கு கோவம் வந்துட்டே இருக்கும். அந்த கோபத்துக்கு வந்து வேணும்னே பெருமாள் பயந்து ஒளிஞ்சிக்கிற மாதிரி இந்த கோவிலுக்குள்ள சாரங்கபாணி கோவிலில் ஒரு பாதாளத்தில் போய் உட்காந்துனாரு. ஆமாம், தாயாருக்கு பயந்துட்டு தாயார் கோபத்தை பொறுக்காம அதில் போய் உட்காந்துட்டாருன்னு கதை சொல்லுவாள். அதாவது அதனால தான் பாதாள சீனிவாசன் அப்படின்னு சொல்லுவாங்க. கீழே போய் அண்டர் கிரவுண்டில் போய் உட்காந்துட்டாரு. ஆமாம், பார்த்து அந்த இடத்துல தான் உட்காந்து
பயந்துன்னு இருக்க மாதிரி. அப்புறம் தான் வந்து தாயார் வந்து அங்கே இருக்கிற அந்த பொற்றாமரை குளம் இருக்குல்ல, அங்கே இருக்கிற புஷ்கரணி, அது பேர் வந்து பொற்றாமரை குளம். அங்கேருந்து 1000 மலர்களில் தாயார் வெளியே வந்தார்னு சொல்லுவாள். அந்த குளம் பேர் வந்து பொற்றாமரை குளம். அதனால தான் கோமலவள்ளி. கோமலம் அப்படின்னா இது லோட்டஸ். இந்த பருப்பு கத்திரிக்காய் இருக்குல்லையா, இப்போ இதில் கொஞ்சம் சாம்பார் பொடியும் உப்பும் போட்டுறேன். அது வெந்துட்டு இருக்கட்டும். சாம்பார் பொடி 1 டீஸ்பூன்ல? ஆமாம், 1 டீஸ்பூன் 1.5 டீஸ்பூன் போட்டிருக்கேன். காரம் கம்மியாக நம்ம பார்த்துல. அப்புறம் இந்த சுண்டக்காய் இருக்கு இல்லையா, இதுவும் கும்போதில் வாங்கினது. இப்போ நல்லா அப்படி நாளாக கட் பண்ணிட்டுறணும். கட் பண்ணி ஜலத்தில் போடும்போது ஏதாவது விதை இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், விதையெல்லாம் வெளில வந்துடும். அதுக்காக அது வந்து சுண்டக்காய் பருப்பு சொல்லி. ஆமாம், அதில் வந்து சும்மா வேக வச்சு எனக்கு கொஞ்சம் ஜலம் வச்சுட்டு அதுக்கப்புறமா எலுப்பிச்சிட்டு போகணும்ல. அதுக்கப்புறம் வச்சுட்டு போகணும். அது பாட்டு ஆகிட்டு இருக்கட்டும். இப்போ நீங்கள் எதோ சொல்ல வந்தீங்க நடுவில். அதாவது 4000 திவ்ய பிரபந்தம்னு சொல்லும்போது ஞாபகம் வந்தது. 4000 திவ்ய பிரபந்தத்தில் இந்த கோவிலை பற்றியே இருக்கான். ஓ அப்படியா? கோவிலை பற்றி ஆண்டாளும் பாடியிருக்கான். ஆண்டாளுடைய அப்பா பெரியாழ்வாரும் பாடியிருக்கார், பூதத்தாழ்வார் பாடியிருக்கார் இந்த கோவிலை பற்றி. அப்புறம் வந்து இங்கே வந்து 6ஆம் பெருமாள், பாதாள சீனிவாசன் மாதிரி 6ஆம் பெருமாள். 6ஆம் பெருமாளை வந்து ஒரு பிராமணர் இருந்தாராம் அந்த கோவில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னால். அந்த பிராமணர் வந்து யாருமே இல்லாமல் பெருமாளே கதின்னு இருந்தாராம். அப்போ அவருக்கு வந்து கடைசி காலத்தில் வந்து கொஞ்சம் பயம் வந்துதான், நமக்கு வந்து யார் காரியம் பண்ணுவா நம்ம போனதுக்கப்புறம் அப்படின்னு மனசு வந்து கொஞ்சம் சஞ்சலப்பட்டதான். வயசான காலத்தில் நம்ம பண்ணுறதுக்கு கூட ஆள் இல்லையே, பிள்ளையே இல்லையேன்னு. அப்போ அவருக்கு பண்ணது அந்த பிராமணனுக்கு வந்து காரியம் பண்ணது இந்த 6ஆவது பெருமாள் தான். அதனால் இன்னும் சாரங்கபாணி கோவிலில் வந்து இன்னும் வந்து விஷ்ணு கோவில்லையே இந்த காரியங்கள் பண்ணுற கோவிலில் இதுவும் ஒன்று. அப்படியா? பெருமாள் பாருங்க எப்படி வந்து அங்கேயே இருந்து சேவை பண்ணிட்டு இருந்தவர் அந்த மாமா. அவருக்கு பண்ணியிருக்காரு. அவருக்கு வந்து காரியம் பண்ணதே இந்த 6ஆவது பெருமாள் அப்படி தான் சொல்லுவாள். கடுகு கொஞ்சம் ஜீரகம் உளுத்தம்பருப்பு பெருங்காயம் போட்டிருக்கேன். பெருங்காயம் நல்லா வெந்துட்டு இந்த மாதிரி விதை இருக்கு இல்லையா, இது வந்து நல்லதில் உடம்புக்குன்னு சொல்லுவா. அதுக்கு தான் இப்போ நம்ம தட்டுறது இல்லை, பாதி கட் பண்ணிட்டு அலம்பும் போது பாதி விதை முக்கால்வாசி போயிடும். அந்த அலம்பும் போதே இப்படி வேக வைக்கும் போது அடியில் கொஞ்சம் விதை இருந்தால் அதை எடுக்க வேண்டாம். இது வெந்துட்டுருக்கு. ஆயிடுத்து ஆஃப் பண்ணுறேன். இங்கே வந்து கொஞ்சோண்டு கடலப்பருப்பு துவரம்பருப்பு ஒரு 1/4 டம்ளர் போட்டுருக்கேன். இது வந்து போட்டு நல்லா கொஞ்சம் பெருங்காயம் உப்பு போட்டு நல்லா அரைச்சிட்டு நார்மல் பருப்பு சொல்லி தான் பண்ண போகிறேன். இதுமாரி இப்படி முள்ளாக இருக்கும். இது வந்து நல்லா கத்திரிக்கோல் வச்சு க்ளீனாக கட் பண்ணணும். நல்லா கை குத்திக்கும் பார்த்துக்கணும். அப்படி கூட இந்த இலையில வந்து இங்கே இருக்கு பார்த்தீங்களா, இங்கெல்லாம் முள் கொஞ்சம் இருக்கும். இதெல்லாம் கட் பண்ணிக்கலாம். இல்லை இருந்தால் கூட ஒன்றும் தப்பு இல்லை. இது வந்து நல்லா அப்படி இந்த செடி இருக்குது, இந்த இலை இருக்கு இல்லையா, இந்த இலையில இவங்க கூட வந்து முள் இருக்குது. அதனால் வந்து பார்த்து கேர்ஃபுல்லாக கட் பண்ணணும், கை குத்திக்காமல். இலையிலே முள் இருக்கும். இது வந்து என்ன பண்ணால் நல்லா நெய் விட்டு நல்லா வதக்கணும். நெய்யும் தக்காளியும் வதக்கிட்டு ரசம் பண்ணுறது. இதோட பெனிஃபிட் அப்படியே சொல்லுங்களேன், எதனால இது வாங்கியிருக்கோம்? தூதுவளை வந்து ஜென்ரலாகவே வந்து நெஞ்சில் சளி, இருமல் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. தூதுவளையில் வந்து ரசம் வைப்பான். இது வந்து இந்த மாதிரி வைரஸ் இருக்கிற சமயத்துலலாம் வந்து உடம்புல எதிர்ப்பு சக்திக்கு இந்த தூதுவளை வந்து நல்லா பொடி பண்ணி தேன் இருக்குல்ல, தேனில் கலந்து காலம்பரம் சாயந்தரம் 48 நாள், ஒரு மண்டலம்னு சொல்லுவாள், 48 நாள் அப்படி சாப்பிட்டோம்னா உடம்புல வந்து ஜென்ரலாகவே இது வந்து இந்த மாதிரி ரசம் அடை இதெல்லாம் பண்ணி சாப்பிட்டாலே எதிர்ப்பு சக்தி வரும். பொடி பண்ணி இந்த மாதிரி தேனில் கலந்து சாப்பிட்றது வந்து ரொம்ப விசேஷம். இதை நிறைய கிடைக்கும்போது என்ன பண்ணணும்னா அப்படியே வாங்கி நல்லா அலம்பிட்டு வெயிலில் வச்சிடணும். ஆமாம், நல்லா பொடி ஆனதுக்கப்புறம் அதை பொடி பண்ணிக்கலாம். நாட்டு மருந்துகளில் கிடைக்கிறதுன்னு நினைக்கிறேன். தூதுவளை பொடி கிடைக்கும். ஆனால் இது வந்து இதுமாதிரி கீரை வந்து இந்த கும்பகோணத்துலாம் ஃபேமஸ் இல்லை? ஆமாம், எல்லா ஊர்லையும் கிடைக்கும், நமக்கு பெங்களூரில் கிடைக்கிறது இல்லை. ஆனால் இது என்னென்னா இது வந்து இந்த கீரையில் இந்த ரசம் நல்லா இருக்கும். ஆமாம், அது மாதிரி பருப்பு துவையலும் நல்லாயிருக்கும். துவையல் நல்லாயிருக்கும். அடை பண்ணுவாங்க இல்லை, அடை தூதுவளை அடை. இது முடக்கத்தான் தோசை பண்ணுற மாதிரி தூதுவளையிலையும் தோசை அடை பண்ணலாம். இது வந்து என்னென்னா நல்லா அப்படி வதக்கின்றணும். நெய்யில் தான் வதக்கணும். அப்போ என்னாங்கன்னா இந்த முள்ளெல்லாம் வந்து ஒன்றும் பண்ணாது, எஃபெக்ட் ஒன்றும் இருக்காது. இது வந்து ஆஞ்சநேயம்மா இதில் குழம்பேட்டில் இருந்தால ஆஞ்சநேயம்மா அப்படின்னு ரசம் பருத்து பறிச்சு அரைச்சினான்னு சொல்லுவாள். அப்போ தான் என்னமோ பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும், பண்ணி கொடுப்பேன் நான். அது அவ்வளோ பெனிஃபிட் இருக்கு பாருங்க. அது இது அப்படி நல்லா நைஸாக அரைச்சுருவேன். நோய் எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தி இதில் இல்லை. எத்தனூண்டு ஆயிடுத்து பாருங்க. எவ்வளோ போகிறோம் அதான் எடுத்துட்றேன்.
சுண்டக்காய் பெனிஃபிட் கூட அவ்வளோ இருக்குல்ல சுண்டக்காயில் கூட. இந்த இதில் தூதுவளை கூட கால்சியம் கூட இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. தூதுவளை ஆமாம் கால்சியம் இருக்குது, அதனால தான் உடம்பு வலுன்னு சொல்லுவாங்க. உடம்புல வந்து தெம்பு வரும், வலு வரும். காரணம் வந்து கால்சியம் கண்டென்ட் தான். அதேமாதிரி இப்போ சுண்டக்காய் நிறைய பண்ணியிருக்கோம், நம்ம பொரிச்ச குழம்பு கூட்டு எல்லாம் பண்ணியிருக்கோம். அதுவும் நல்ல பெனிஃபிட் இருக்குது. ஆமாம், நானும் சுண்டக்காய் 1 மாதமாக ட்ரை பண்ணிட்டேன் இந்த பெங்களூரில், கிடைக்கவே இல்லை. அங்கே கொட்டி கிடக்கு கும்பகோணத்தில். ஆசையாக எடுத்து பார்த்தோன்னு. நம்ம ஊர் தான் இல்லையா, தமிழ்நாடு தான். ஆமாம். இதில் தக்காளி வதக்கிண்டே இல்லையா, அதில் கொஞ்சம் மிளகு ஜீரகம் ஒரே ஒரு மிளகா போட்டிருக்கேன். ஏன்னா நைஸாக அரைச்சிட்டு சொம்பில் வந்து ஜலம் விட்டு உப்பு போட்டு இதையும் போட்டு கொஞ்சம் கொதி வர வைக்கிறேன். ஓகே. இந்த அரைச்சண்டை இல்லையா அதை வச்சுருக்கேன், நல்லா கொதிக்கட்டும், கொஞ்சம் இந்த பச்சை வாசனைலாம் போகணும். ஸோ நல்லா கொதிக்க விடுவாங்க, கொதித்து கொஞ்சம் குறையணும். அப்புறம் கொஞ்சோண்டு பருப்பு ஜலம் விட்டுட்டு நெய்யில் கடுகு தாளிச்சு கொட்டிடும், அவ்வளோதான். தூதுவளை ரசம். ஆமாம். நான் முதல்ல இது பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்தேன், தேங்காய் போட்டு ஒரு தக்காளி குழம்பு பண்ணலான்னு பார்த்தா தேங்காய் வாங்கிட்டு வரணும். அதனால் என்ன பண்ணேன், அப்படி சாம்பாரை பண்ணிடலான்னு நினச்சேன். சாம்பாரில் ஆமாம் கொஞ்சம் கடுகு போட்டு வெந்தயத்தை போட்டுருவேன். போட்டுட்டு இந்த வெண்டைக்காய் லேசாக வதக்கிட்டு அரைக்கிறதுக்கு வந்து தக்காளி கம்மியாக இருந்தது, அதனால் ஒரே ஒரு நெல்லிக்காய் போட்டுருக்கேன். தக்காளி வந்து இப்போ நாட்டு இது இந்த பெங்களூர் தக்காளி இது கொஞ்சம் புளிப்பு கம்மியாக இருக்கும், அதனால் ஒரே ஒரு நெல்லிக்காய் சாம்பார் பொடி நல்லா நைஸாக அரைச்சின்ட்டு இதில் விட்டு பருப்பிஞ்சலை விட வேண்டியதான். அவ்வளோதானே. தக்காளி சாம்பார் பொடி அரைச்சிட்டு இல்லையா, நல்லா வதக்கிக்கிறேன். கொஞ்சம் வதங்கட்டும், அந்த தக்காளி பச்சை தக்காளி வாசனை போகணும். அதுக்கப்புறம் இந்த பருப்பு ஜலத்தையும் இந்த அலம்பி விட்ட ஜலத்தையும் எல்லாம் ஒன்றா விட்டுறேன். எல்லாமே அலம்பி விட்டேன் இல்லையா, நல்லா கொதிக்கட்டும். இங்கே வந்து இது கொதிச்சுடுத்து கொஞ்சோண்டு பருப்பு ஜலம் விடுறேன், விட்டுட்டு இப்போ நெய்யில் தாளிச்சு கொட்டிடுறேன், அவ்வளோதான். ஆயிடுத்து தூதுவளை பருப்பு ரசம் ஆயிடுத்து. ஆமாம், ஈயச்சம்பில் தூதுவளை ரசம். ஏன் ஈயச்சம்புன்னு சொல்கிறீங்க? சும்மா தான், ஈயச்சம்பில் தூதுவளை ரசம். ஓகே. வச்சுட்டு பருப்பு ஜலம் விட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் கொதி வரும்போது பெருங்காயத்தை போட்டு இறக்கிடுவேன். நார்மல் சாம்பார் தான், புளிக்கு பதிலாக வந்து தக்காளியும் நெல்லிக்காயும் போட்டிருக்கேன். தக்காளி குழம்பு நாளைக்கு பண்ணுறேன். தக்காளி குழம்பு ஒரு நாள் பண்ணலாம். பெருங்காயம் அமக்களம் ஆயிட்டா. ஆயிடுத்து. என்ன பண்ணியிருக்க? கடல மாவு திருக்கணம், கத்திரிக்காய் கூட்டு, சுண்டக்காய் பருப்பு உசிலி, தக்காளி வந்து வெண்டைக்காய் போட்டு சாம்பார், தூதுவளை ரசம், கீரை எக்ஸ்ட்ரா ஒரு கீரை மசியல் வந்துடுது நடுவில். ஆமாம், கொஞ்சம் ஒரு கட்டு இருந்தது. சூப்பர், மிக்க நன்றி. தேங்க்யூ.